சனி பகவானின் ஆதிபத்தியம் கொண்ட பூச நட்சத்திரத்தில் ஜூன் 18 முதல் ஆகஸ்ட் 10 வரை குரு பகவான் பயணிக்கும் 53 நாட்களில் ஏற்படும் பலன்கள். இக்காலகட்டத்தில் செய்தொழிலுக்காகவோ அல்லது புது வீடு கட்டவோ அல்லது பழைய வீட்டை புதுப்பிக்கவோ அல்லது வாகனங்களை கைமாற்றவோ அல்லது பழைய வாகனங்களை வாங்கவோ போன்ற காரணங்களுக்காக கடன் பெற்று வாங்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் அதை தவிர்ப்பது நல்லது. மீறினால் அதன் மூலம் அவமானங்களும் அலைச்சல்களும் ஏற்படலாம். காத்திருந்தால் திடீர் பணவரவும் வந்து உங்களின் ஆசைகள் நிறைவேற கை கொடுக்கும். இக்காலகட்டத்தில் நீங்கள் விரும்பிய சிறு சிறு சுப விரயங்களை முன்கூட்டியே செய்வது நல்லது. குறிப்பாக தாய்க்கு நகை, குழந்தைக்கு கல்வி செலவு, காதுகுத்து, தந்தைக்கு 60ஆம் கல்யாணம், வாகனம் போன்றவற்றை மேற்கொள்ளலாம். அல்லது குடும்பத்தோடு பிடித்த கோயில் யாத்திரை சென்று விரயம் செய்வது சிறப்புகள் உண்டாக்கும். இக்காலகட்டத்தில் உடன் பிறந்த இளைய சகோதரர்களும் சகோதரிகளும் உங்களுடைய தொழிலுக்கு பக்கபலமாக இருந்து உதவி புரியும். அதே சமயத்தில் மூத்த உடன்பிறப்புகள் விதண்டாவாதம் செய்வார்கள். கிடப்பில் போடப்பட்ட வழக்குகள் மறு உருவம் பெற்று முடிவு வரை சென்று காத்திருக்கும். அறுவை சிகிச்சை செய்ய நேரம் ஒதுக்கி இருந்தால் அது சிறப்பாக நடைபெற்று ஆரோக்கியம் மீண்டு எழுந்து உற்சாகம் பிறக்கும். கர்மகாரகரான சனி பகவானின் மீது பயணிக்கும் குருவின் பார்வை கர்மஸ்தானமான 10ஆம் இடத்தில் பதிவதால் ஆயுள் கூடும். இதுவரை உங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியமும் நீங்கள் செய்த புண்ணியங்களும் மற்றும் விரத வழிபாடுகளின் பலன்களையும் முழுமையாக கிடைக்கப் பெற்று அதன் மூலம் தங்கள் வாழ்க்கை துணை மற்றும் அவரின் உறவுகளிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் தீர்ந்து ஒற்றுமை கூடும். தங்களுடைய தாம்பத்திய சுகமும் இரவு தூக்கமும் பயணங்களும் நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் நல்ல முறையில் இனிமையாக அமையும்.